என்னப்பா பண்ணுகிறதா வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்களா? ஹை காய்ஸ், கோலப்பொடி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தது எதுக்காகன்னா நம்ம வாசல் கோலம் போடுவோம். ஸோ அதுக்காக வந்து வாங்கிட்டு வந்தேன். நம்ம எங்கள் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பானை கடை இருக்குது, செட்டி கடை. அந்த கடையில் போய்ட்டு வாங்கினா கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க, இந்த அளவுக்கு தான் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா 30 rupees 30 ரூபா தருவாங்க. ஆனால் இந்த கோலப்பொடி ரெண்டு படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படி வந்து 25 ரூபா, 2 படி வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா சொல்லிட்டு வாங்கினேன். அதுக்கு வந்து பொடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த குறைன்னு இல்லாமல் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பவுடர் மாதிரி இருக்கும். நான் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கிட்டு வந்துட்டு ஒரு பச்சரிசி மாவு பாக்கெட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒரு பாக்கெட்டும் வந்து நான் 2 படிக்கு ஒரு பாக்கெட்டு, அரை பாக்கெட், அப்புறம் நல்லா பளிச்சுன்னு ஒயிட்டாக தெரியும். அது இல்லாமல் எறும்புங்கள்லாம் சாப்பிடும். அதுக்காக தான் நாங்கள் வந்து எப்போவுமே அந்த பச்சரிசி மாவு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா எறும்புங்க வந்து கோலப்பொடியை வந்து சாப்பிடும் இல்லையா, ஸோ அது வந்து எறும்புங்க சாப்பிட்றதுக்காக தான் கோலப்பொடியில் வந்து பச்சரிசி மாவு வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறவங்களா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா வாங்கினேன், கொஞ்சம் பல்காக வச்சு சேல் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வாங்கினேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா சொன்னாங்க, இது 10 ரூபா. நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்டேன், இந்த பானை கடையில் வந்து விற்கிறாங்க ஒரு அண்ணா, 20 ரூபாய்க்கு கீழே இல்லைம்மா அப்படி சொல்லிட்டாங்க. 10 ரூபா இந்த செம்மண் பார்த்தீங்கன்னா போடும்போது செம்மண் உளுந்து போட்டால் நல்லா இருக்கும் தான் நான் 2 பாக்கெட் வாங்கினேன். இது 20 ரூபா, இது 50 ரூபா, 70 ரூபா ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சட்டி கடையில் தான் வந்து வாங்கினேன். ஆனால் நான் சட்டி கடை சொன்னல, அந்த சட்டி கடை கிடையாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பிராண்டி போட்டு யூஸ் பண்ணுறதுக்காக சாம்பிராண்டி வச்சுட்டோம்னா நமக்கு அந்த டஸ்ட் எல்லாம், அதுக்கப்புறம் வந்து அந்த பவுன்ஸ் ஆகிடுச்சுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்லாம் இதுக்குள்ளே கலெக்ட் ஆகிடும். ஸோ வெளியே வந்து நம்மளுக்கு வந்து பறக்காது. அதுக்காக தான் மெயினாக வந்து வாங்கினேன். இது வந்து மல்டி பர்பஸாக கூட யூஸ் பண்ண, கிச்சனை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கூட்டு சொன்னாங்க, தாலி கூட தாளிச்சிக்கலாம் சொன்னாங்க. நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு எல்லாம் போட்டு தாளிப்போம் இல்லையா, அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மெத்தடில் தான் வந்து சொன்னாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 50 ரூபா சொன்னாங்க, வாங்கிட்டு வந்தேன். சைடாகுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி தட்டு, இதெல்லாம் வந்து 10 ரூபாய். இந்த தட்டு நான் எதுக்காக வாங்கினேன்னா, போன மாதம் நான் இது வந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த விளக்கு வந்துட்டு, இந்த விளக்கு இப்படி வைக்கிறதுக்காக இந்த தட்டு வேணும்னு சொல்லிட்டு நான் 2 தட்டு வந்து வாங்கினேன். இன்னொரு தட்டு வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு ஏதாவது நெய்வேத்தியம், அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கலாம். மண் தட்டில் வைக்கிறது வந்து பூஜாவுக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்ம வெளியிலே வந்து வாங்கி யூஸ் பண்ணால் கூட கடவுளுக்கு வந்து மண் தட்டில் வைக்கிறது தான் ரொம்ப சிறப்பு. ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது ஒன்று மட்டும்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வைப்பேன். நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பாதாம், முந்திரி அந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் வச்சுட்டு நான் வந்து நெய்வேத்தியத்துக்கு அதுதான் செய்வேனே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன தட்டு வாங்கினேன். இது வந்து நம்ம தயிர் வைக்கிறதுக்காக, தயிர் துவை வைக்கிறதுக்காக நம்ம வந்து வாங்கிட்டு வந்தேன். தயிர் துவை வைக்கிறதுக்குன்னா நம்ம வந்து புளிப்பு வந்து அதிகமாக வராது. மண் சட்டியில் வந்து தயிர் வந்து துவைய வச்சதுனால புளிப்பு வராது, நல்லாயிருக்கும். தயிர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சில்னஸாக இருக்கும், சூப்பராக. ஸோ அதனால நான் இந்த சட்டி வந்து வாங்கினேன். இந்த சட்டி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே நான் வந்து ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். போன மந்த்து வாங்கினது நான் இன்னும் யூஸே பண்ணலைங்க. ஸோ அதனால தான் இந்த விளக்குக்கு வந்து அழகாக நம்ம வந்து ஃப்ளவர் கூட தண்ணி வந்து ஊற்றிட்டு ஒரு சாமந்தி பூ போட்டு நம்ம என்ட்ரஸில் வைக்கலாம். ஸோ அதனால் நான் வெறும் இப்படி விளக்க வைக்கிறதுக்கு நல்லா இல்லை, பிடிக்கல. ஸோ அதனால் நான் இதுக்காகவே தட்டு பார்த்து வாங்கினேன். இந்த ஒரு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து என்ன வாங்கியிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம். தாளிப்பு போடும்போது கூட மூடிக்கலாம். அந்த மாதிரி மெத்தடில் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அடுத்து நம்ம வாங்கினது வந்து பார்க்கலாம் வாங்க. நம்ம என்ன வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா செம வெயிட்டு, இதை வெயிட்டான பொருள், செம வெயிட்டுங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல் தவான்னு சொல்லுவாங்கள்ல, தோசை தவா. நான் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கிலோ இருக்குல்ல வெயிட்டு, ஒரு 5 கிலோக்கு மேலே வருங்க வெயிட். இது வந்து பார்த்தீங்கன்னா 6 சைஸ்ன்னு நினைக்கிறேன் வெயிட். அந்த சைஸ் இருக்கும் 6, 3 அந்த மாதிரி 7 இருக்கும். ஆனால் சைஸ் வந்து எனக்கு அவ்வளோவா தெரியல. ஸோ இது வந்து தோசை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், இதெல்லாம் நல்லா சீசன் பண்ணணும். சீசன் பண்ணாமலே தான் நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நான் சீசன் பண்ணுவேன், எனக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா இந்த கல் தவா. வெயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வெயிட்டு. ஒரு டைம் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சுன்னா தோசை அவ்வளோ சூப்பராக வருங்க செய்யறதுக்கு இந்த தவாவில். இது சீசன் பண்ணுறதும் நான் வந்து உங்களுக்கு வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுறேன். இதெல்லாம் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிட்டு ரைஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, நம்ம பாயில் பண்ண ரைஸ் வாட்டரு, அதை வச்சு தான் சீசன் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து
அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணுறது நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த தவா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீசன் பண்ணிட்டோம்னா ரொம்ப லைஃப் வரும். இது வந்து லைஃப் 1 இயர். நாஸ்டிக் தவா வந்து வாங்கலாம்னு ஒரு பிளான் இருந்துச்சு. நாஸ்டிக் வாங்கினா 1 இயர்லேருந்து 2 இயர்ஸ் மட்டும்தான் அதுக்கான வேல்யூ. அதுக்கப்புறமா அது வந்து தூக்கி தான் நம்ம குப்பையில் டஸ்ட்பினில் போகிறதா இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இருக்கும்போது எதுக்காக நம்ம அதுவே வந்து பார்த்திங்கன்னா 800. ஆனால் இந்த தவா வந்து பார்த்திங்கன்னா 600 நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். 600 ரூபாய் இதோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம வெயிட்டுன்னா வெயிட் அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படி எடுத்து வச்சுட்டு ஃப்ரைட் ரைஸ் வந்து சண்டே பண்ணனா. ஸோ இதெல்லாம் டஸ்ட்டாக இருக்குது, க்ளீன் பண்ணணும். ஏன்னா அவங்கக்கிட்ட கடையில் அப்படியே தான் இருந்துச்சு. இதெல்லாம் அந்த ஆயிலெலாம் பட்டிருக்கோம் சொன்னாங்க. இது வந்து சைனீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து போர்ட்டபிள் அடுப்பு இருக்கணும் மெயினாக இதுக்கு. ஏன்னா அந்த பாஸ்ட்டாக இருக்கணும், அதோடைய ஹீட் வந்து பாஸ்ட்டாக இருக்கணும். ஸோ நார்மல் நம்ம கேஸ் அடுப்பில் வச்சு செய்கிறது வந்து செட் ஆகாது. ஒரு போர்ட்டபிள் அடுப்பு இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு அந்த பர்னால் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஹீட்டுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ், இனி ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறோம். சிக்கன் ரைஸோ ஸோ நூடுல்ஸு நம்ம எல்லாமே பண்ணலாம். ஸோ இது வந்து சீசன் பண்ணுறத வந்து பார்த்திங்கன்னா சீசன் பண்ணுறது நான் வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன், முடிஞ்சால் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 400. இந்த ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒத்தா இல்லைன்றது மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி ஷாப்பிங் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ தவா வந்து பரவாயில்ல சொல்லுங்கள். சீசன் பண்ணுறது வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.